ஷலோம். இந்த நாள் வெற்றியின் நாள். இந்த நாளுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறோம்? வெற்றியின் வெள்ளி. வெற்றி வெள்ளி, விக்டரி ஃப்ரைடே. ஆமாங்க, நீ கேட்கலாம், இன்றைக்கு இயேசு மரித்திருக்கிறாரே, இன்றைக்கு எல்லாரும் துக்கமாகவெல்லாம் இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இந்த ஃப்ரைடேக்கு ஒரு ஃப்ரைடே என்று சொல்லி பெயர் கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. நம்ம சொல்றது புனித வெள்ளி, ஹோலி ஃப்ரைடே. இது என்ன ஹோலி ஃப்ரைடே? திஸ் ஹோலினா செப்பரேட்டட், வேறு பிரிக்கப்பட்ட வெள்ளி. அவங்க என்ன சொல்றாங்க? குட் ஃப்ரைடே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நல்ல வெள்ளி. என்னதுனால இது நல்ல வெள்ளி? நாம் என்ன சொல்லுகிறோம்? விக்டரி ஃப்ரைடே, வெற்றியின் வெள்ளி என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் நம்முடைய மேசியாவை பற்றிய முதலாவது தீர்க்க தரிசனம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். மேசியாவை பற்றி சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தில் மேசியா 2 முறை இந்த பூலோகத்திற்கு வருவார் என்று சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாம் வருகை, அதாவது முதல் முறை வரும் பொழுது நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், சிலுவையின் மரணம். 2ஆம் முறை அவர் இந்த பூலோகத்திற்கு வரும் பொழுது அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகையும் அது என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அது வெற்றி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை சிராய்ப்பை ஏற்படுத்துவாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, போர்ச்சேவகரும் அவரை சிலுவையில் அறைகிறார்கள். பிரதான ஆசாரியன் மற்றும் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு தான் ஒப்பு கொடுக்கிறார்கள். மரணத்திற்கென்று சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை இது வெற்றியின் சின்னம், வெற்றியின் அடையாளம், இது வெற்றியின் பயணம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அவர்கள் நகைப்போடும் சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஒருவனை தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த செயல் அது அவர்களுக்கு தோல்வியை கொடுக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இது வெற்றி யாருக்கு என்று சொன்னால் ஆண்டவருக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்படுகிறார். அந்த சிலுவையில் இருந்து கொண்டு அவர் சொன்ன கடைசி வார்த்தை, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை வாசிக்க கேட்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னார். finished. என்ன finished? ஆமா, சாத்தான் முடிஞ்சிட்டான் என்று சொல்லி சொன்னார். போர் முடிவிற்கு வந்தது, வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் தியானிக்க வேண்டும். இதை சந்தோஷமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்தது என்று சொன்னார், அவர் ஆவியை விட்டார் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏதோ இவனு கொலை பண்ணானுங்க அதனால அவர் செத்து போயிட்டாரு இல்ல. இவராகத்தான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இது அவர்களால் செய்யப்பட்ட ஒரு செயல் அல்ல, பிதாவாகிய தேவனால் செய்யப்பட்ட ஒரு செயல். எதற்காக என்று சொன்னால் அவனை மடங்கடிப்பதற்காக. நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் அவர் சாத்தானை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார். மரணம், பாதாளம் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்ட நாள் இந்த நாள். இது வெற்றியின் நாள். ஆகினால இந்த வெள்ளிக்கிழமைக்கு நாம் கொடுத்திருக்கும் பெயர் வெற்றியின் வெள்ளி. இதை நீங்களும் நானும் கொண்டாட வேண்டும்.
எதை கொண்டாட வேண்டும்? வெற்றியை கொண்டாட வேண்டும். வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். ஆகையினால இதை ஹோலி ஃப்ரைடே, புனித வெள்ளி, செப்பரேட்டட் ஃப்ரைடே. அடுத்தது திஸ் இஸ் அ குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம் தியானிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய யுத்த களத்தில் இருக்கிறோம். எப்பொழுதுமே யுத்தம் கர்த்தருடையது. எப்பொழுதுமே யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னால் எப்பொழுதுமே தோல்வி பிசாசுடையது. எப்பொழுதுமே தோல்வி பிசாசுடையது என்று சொன்னால் எப்பொழுதுமே வெற்றி நம்முடையதாய் இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், கவனியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி பிசாசுடையது, வெற்றி நம்முடையதாய் இருக்கிறது. ஆகினால இந்த வெள்ளியை வெற்றியின் வெள்ளியாக அனுசரிக்க வேண்டும். வெற்றியின் வெள்ளியாக நீங்களும் நானும் கொண்டாட வேண்டும். எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். வெற்றி பெற்றவர்கள் எப்படி நடப்பார்கள்? வெற்றி பெற்றவர்கள் எப்படி சிரிப்பார்கள்? வெற்றி பெற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வெற்றி பெற்றவர்களுடைய பேச்சு, சிந்தனை எப்படி இருக்கும்? இன்றைக்கு நீங்களும் நானும் வெற்றி பெற்றவர்களுடைய மனநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பேசணும். அதே போல நம்ம பிஹேவ் பண்ணணும், செயல்படணும். வெற்றி பெற்றவன் தலைகுனிய மாட்டான், வெற்றி பெற்றவன் அழமாட்டான், வெற்றி பெற்றவன் சோர்ந்து போய் இருக்க மாட்டான். சோர்வுகளை நீக்கி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் வெற்றியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருப்போம் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு இருங்கள், சந்தோஷத்தோடு இருங்கள். வெற்றியை உள்ளத்திலும் கொண்டாடுங்கள், வெளியிலும் கொண்டாடுங்கள். முகத்தில் அந்த வெற்றியினுடைய அந்த களை தெரியணும். எதனால் என்று சொன்னால் இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. மாம்சத்தையும் உலகத்தையும் பிசாசையும் பாதாளத்தையும் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வென்றிருக்கிறார் சிலுவையிலே, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. ஆகையினால நீங்களும் நானும் வெற்றி பெற்றவர்கள் என்கிற செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைய வெள்ளிக்கிழமையை வெற்றியின் வெள்ளியாக நாம் அறிவிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அற்புதமான காலை பொழுதிலே இந்த வெள்ளிக்கிழமையை வெற்றியின் வெள்ளியாக நாங்கள் கொண்டாடுகிறோம், அனுசரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நடத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வெற்றியை ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்து சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரம் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதிகனமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். God bless you.